இந்த வீடியோவில் நம்ம லேடன் ஜார் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டில் இது நம்மளுடைய இரண்டாவது வீடியோ. ஸோ இரண்டாவது பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு வந்தோம். இப்போது ரெண்டாவது வீடியோவாக நம்ம இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு கரண்ட் சோர்ஸும் இல்லாமல், அதாவது பேட்டரியோ இல்லை எந்த ஒரு கரண்ட் சோர்ஸும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் காப்பரும் மேக்னெட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு கரண்ட் எப்படி உருவாகுது அப்படின்றத பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மின்னல் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோடைய முடிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லேடன் ஜாருக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாட்டிலில் கழுத்தளவு தண்ணி, அந்த பாட்டிலுடைய மூடி, ஒரு ஆணி, கொஞ்சம் உப்பு, டிஷ்யூ பேப்பர், நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக தேவை கொஞ்சம் அலுமினிய ஃபாயில், அப்புறம் ஒரு பிவிசி பைப்பு. ஸோ இதை வச்சு தான் லேடன் ஜார் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ லேடன் ஜார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மூடியை மூடிவிடுங்க. மூடிட்டு இதில் ஆணியை இப்படி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி மூடியில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன், அதனால் ஈஸியாக அழுத்திட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ஆணியை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து இதுக்குள்ளே உப்பை கொட்டிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சால்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ சால்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே போட்டுக்கோங்க. ஸோ சால்ட் போட்டு இதை மூடிடுங்க. அடுத்து இதை க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். ஸோ க்ளூ போட்டு ஒட்டிடலாம். க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. அடுத்து அலுமினிய ஃபாயிலை இதோட சேர்த்து சுற்றிடுங்க. ஸோ இதை எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிட்டு இதை டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்படி டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் லேடன் ஜார் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த லேடன் ஜாரை நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதில் இந்த பிவிசி பைப்பை இப்படி நல்லா சூடாகிற வரைக்கும் தேய்ங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிவிசி பைப்பை இப்படி தேய்ச்சிட்டு உங்கள் கைக்கு பக்கத்தில் இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த முடியை இழுக்கணும். அப்படி இழுத்தாதான் இந்த பிவிசி பைப் சார்ஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் கமெண்ட் போடுறாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம், இந்த பிவிசி பைப்பு உங்களுடைய முடியை இழுக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து லேடன் ஜார் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதை இப்போது இப்படி நல்லா தேய்ச்சிட்டு இது பக்கத்தில் இப்படி கொண்டு போங்க. இந்த மாதிரி 10 தடவை பண்ணணும்.
ஸோ இதை இப்படி பண்ணிவிட்டு இப்போது நான் இதையும் தொட்டால் எனக்கு ஷாக் அடிக்கும். ஸோ இப்படி தான் லேடன் ஜார் சார்ஜ் ஆகுது. இப்போ எனக்கு ஷாக் அடித்ததா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் இதிலேருந்து இப்போ ஸ்பார்க் வரதை நான் காட்டுறேன். ஒரு டேப்பை கட் பண்ணி இந்த ஃபாயிலில் ஏதாவது ஒரு மூலையில் ஒட்டிடுங்க. ஸோ இங்கே ஒட்டிடுங்க. இதை இப்போ டச் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபயர் வரும். ஸோ முதல்ல இது சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி திரும்ப இதை 10 தடவை தேய்ப்போம். தேய்ச்சி நம்ம லேடன் ஜாரை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இதை சார்ஜ் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு இந்த முனையை கேமரா பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் ஃபயர் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிவிசி பைப்பில் நான் டிஷ்யூ பேப்பரை தேய்க்கும் போது டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே பிவிசி பைப்பில் இறங்கிடுது. அதாவது இப்போது பிவிசி பைப்பில் ஒரு 50 எலக்ட்ரானும் டிஷ்யூ பேப்பரில் ஒரு 50 எலக்ட்ரானும் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். இப்போது இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த பிவிசி பைப்பில் தேய்க்கும் போது இந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற 50 எலக்ட்ரான் இந்த பிவிசி பைப்பில் இறங்கிடும். ஸோ இப்போது பிவிசி பைப்பில் 100 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இது சும்மா நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ 100 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 100 எலக்ட்ரானை நான் இந்த ஆணிக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது 2 பாட்டிலில் ஒரு பாட்டிலில் தண்ணி அதிகமாக இருக்குது, இன்னொரு பாட்டிலில் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். தண்ணி காலியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பாட்டிலையும் நம்ம ஒரு டியூப் போட்டு கனெக்ட் பண்ணும்போது எந்த பாட்டிலில் தண்ணி அதிகமாக இருக்குமோ அந்த தண்ணி எந்த பாட்டிலில் தண்ணி கம்மியாக இருக்கோ அந்த பாட்டிலுக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ 2 பாட்டிலும் சமநிலைக்கு வரும். அதாவது தண்ணி ரெண்டும் ஒரே லெவலில் வரும். அதே மாதிரி இப்போது இந்த பிவிசி பைப்பில் இருக்கிற அந்த 100 எலக்ட்ரானும் இந்த நெயிலுக்குள்ளே இறங்கி சமநிலைப்படுத்த ட்ரை பண்ணும். ஸோ இப்போது அந்த ஆணிலையும் 50 எலக்ட்ரான் இருக்கும், கீழே இருக்கிற அலுமினியம் ஃபாயிலையும் 50 எலக்ட்ரான் இருக்கும். இப்போது இந்த பிவிசி பைப்பை நான் ஆணி பக்கத்தில் கொண்டு வரும்போது ஆணியில் இப்போ 50 எலக்ட்ரான் இருக்குது, பிவிசி பைப்பில் 100 எலக்ட்ரான் இருக்குது. இப்போது இந்த பிவிசி பைப்பை ஆணி பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாட்டிலில் எப்படி தண்ணி சமநிலைக்கு வந்ததோ அதே மாதிரி பிவிசி பைப்பில் இருக்கிற 100 எலக்ட்ரானில் 25 எலக்ட்ரான் இந்த ஆணிக்கு வந்துடும். ஏன்னா 75 150 இல்லைங்களா? ஸோ ஆணியில் 50 இருக்குது, பிவிசி பைப்பில் 100 இருக்குது. ஸோ ரெண்டும் சமநிலைக்கு வரணும் அப்படின்னா இதில் ஒரு 75 எலக்ட்ரானும் அதில் ஒரு 75 எலக்ட்ரானும் வந்துடும். இப்போது கீழே இருக்கு இல்லைங்களா ஃபாயில், அதில் 50 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போது ஆணியில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, கீழே இருக்க ஃபாயிலில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. இப்போ நான் அந்த ஒயரை கொண்டு போய் அந்த ஆணியில் தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டும் சமநிலைக்கு வர ட்ரை பண்ணும். ஸோ அதில் இருக்கிற 75 எலக்ட்ரானில் கொஞ்சம் கீழே இருக்கிற ஃபாயிலில் இறங்க ட்ரை பண்ணும். அப்போது சடனாக அதில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் இதில் வேகமாக இறங்கும்போது அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ ஏற்படும். ஸோ கரண்ட் உருவாகும். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வேகமாக இருக்கும்போது அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்பார்க் வருது. ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஸ்பார்க் வருது.
ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே ஆட்டமால் உருவானது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டமுக்குள்ள எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பொருட்கள்லையும் கரண்ட் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ மின்னல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேகமும் உராசும் போது ஒரு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான் இன்னொரு பக்கத்துக்கு போயிடும். ஸோ எதில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அது சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த மேகம் ஒரு உயர்ந்த கோபுரம் பக்கத்துலேயோ இல்லை ஒரு மரத்து பக்கத்துலேயோ போகும்போது அதில் இருக்கிற எலக்ட்ரான் சமநிலை ஆகிறதுக்கு கீழே இருக்கிற பூமிக்கு இறங்கும். ஸோ பூமியில் இப்போ எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், மேகத்தில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ மேகத்தில் இருக்கிற எலக்ட்ரான் பூமிக்கு கீழே இறங்கும் போது உருவாகிற அழுத்தம் தான் மின்னல். ஸோ இப்படி தான் மின்னல் உருவாகுது. ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரான் ஃப்ளோனா என்ன, மின்னல் எப்படி உருவாகுது, இதை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.